வணக்கம். நான் நிற்கிற இடம் வந்து லண்டனில் வந்து வோல்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இது லண்டனில் இருக்குது. இன்றைக்கு 25/1/2025 சனிக்கிழமை. இன்றைக்கு இப்போ தமிழ் மரபு திங்கள் பொங்கல் விழா எல்லாம் நடந்துருக்கு. அது பொங்கல் விழா எல்லாம் நடந்திருக்கு. ஒரு பாக்கொண்டுக்கு நடந்துருக்கு. பாருங்க, நல்ல குளிர்க்க பொங்கல் விழா சிலமெல்லாம் கப்பியாக வந்து பேர் வந்து நிற்கணும் செய்யணும். இந்த மேயர் இந்திய மேயர் எல்லாம் வந்து நிற்கணும். மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அதோட இது இந்த வோல்டம் கல்பனை விநாயகர் டெம்பிள்னு இருக்கு இங்கே வோல்டம் ஃபாரஸ்ட்டில். அதுக்கு முன்னுக்கு தான் இந்த இதெல்லாம் நடந்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில், அங்கால அந்த கோயில் இருக்குது. கற்பனை விநாயகர் டெம்பிள் கோயில் இருக்குது. இங்கால அந்த பார்க்குக்கு அந்த பொங்கல் விழா எல்லாம் நடந்துருக்கு. மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வீடியோக்கள் எல்லாம். தேங்க்யூ. சபையின் ஆதரவுடன் அவர்களின் வருடாந்த நிகழ்வாக காலையிலே முற்றத்து பொங்கலும் பின்னர் மதியம் பற்றிய கண்காட்சி மாலையில் கலைஞர்களும் சென்றவாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இது இப்பகுதியில் வாழும் தமிழருக்கு கிடைத்த அங்கீகாரமாக நாங்கள் இதுவும் அறையொலி ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றனர். பொங்கல் பானையுடைய அரிசி போடுகின்ற முக்கிய நிகழ்வாக போத்தம்போஸ் கவுன்சிலை சேர்ந்த திருமதி ரொசலின் டோர் அவர்கள் அறிவித்தார்கள். Now this important event of this one, that put the rice in the pot. Our member of council, Bothapur Council, Mrs. Rosaline Doe placed the rice now. The next one, Mr. Krishna Suresh from Bokharo Council. அதை தொடர்ந்து திருமதி சசிகலா சுரேஷ் அவர்கள் இப்போது பானையிலே அரிசிக்கிறார்கள். Now, Paul from Paypuram, he is dumping the rice pot. Now, Charles from
Botham Forest Met Community Police is bringing the rice there. Now, member of Buddhist community, Steve Arthur. But yes. Gita, well, no, it's okay. That's fine. Now, Steve from Buddhist community placing the rice. அதைத் தொடர்ந்து எங்கள் தமிழ் கவுன்சிலர் திரு பரம்நந்தா அவர்கள் பானையிலே பொங்கலில் அரிசிகள் வருகின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கின்ற சேர்ந்த 7 அமைப்புகள் பிரதிநிதிகள் தற்போது அரிசிடுகிறார்கள். கட்டளைச்சல் சார்பாக கழித்து நடத்திருக்கிறார். கத்தோலிக் சர்ச் ஜிப்பன் மாஸ்டர் சார்பாக மிஸ் அன்பரசி அவர்கள் இப்போது அழைச்சிருக்கின்றார். காளி கோயில் சார்பாக ஸ்ரீ மேல்புற பத்ராளியம்மன் ஆலயத்தின் சார்பாக திருமதி நந்தினி விஜயகுமார் அவர்களை விஜயகுமார் அவர்கள் இப்போது அழைச்சிருக்கிறார். வருகின்ற அந்த பங்குவன் கொடுக்கின்ற பிள்ளைகளின் சார்பாக அவர்களுடைய தாயார் அவர்கள் இப்போது இந்த பொங்கல் பாதையிலே அரிசி விடுவார். இளைஞர் அமைப்பின் சார்பாக இன்னும் ஒரு பிரதிநிதி இப்போது வந்து இந்த பொங்கல் பானையிலே அரிசியை இடுவார். மற்றும் இந்த பறை இசையுடைய இந்த பயிற்சிக்கு இந்த மகளிரணியால் பறை அமைப்பினர் இப்போது பறைக்குழுவினர் அந்த பறைக்கு ஒளி எங்கள் முன்னத்து பொங்கலில் அறிவிப்பாளரான பவன் நான் இப்போது அரிசி போடுவேன். இப்போது மகளிர் அமைப்பின் செயலாளரான லல்லி இப்போது அரிசியை போடுகிறார்.
சுரேஷ் அவர்கள் இப்போது சிறு எங்களின் நிகழ்வை பற்றி ஒரு சிறு குறிப்புகளை இங்கே தரவிருக்கின்றார்கள். இப்போது பரநந்தா அவர்கள். இங்கிலீஷ்ல போடுங்க. வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஓல்டம் ஸ்டோ பொங்கலில் கலந்து கொள்வதை இந்த தமிழ் மக்கள் இன்று லண்டனில் 32 கவுன்சில்கள் இருக்கின்றது. அதில் 8 கவுன்சில்கள் தமிழர் பிரதிநிதித்துவம் இருக்கின்ற அனைத்து கவுன்சில்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஓல்டம் ஸ்டோவில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாவிட்டாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஓல்டம் ஸ்டோ கவுன்சிலுடன் சேர்ந்து இந்த பொங்கல் விழா முற்றத்து பொங்கலை கொண்டாடும் பொழுது இங்கு நடக்கின்ற இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஊரிலே நாங்கள் சென்று வந்த ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வண்டில் மாடெல்லாம் அங்கும் முற்றத்து பொங்கல் நடக்கின்றது. கிராமங்கள் நடக்கும் பொழுது அந்த வண்டில் மாடுகளிலே கடகத்திலே அரிசி இந்த பொங்கலுக்கு தேவையான சாமான்கள்லாம் கொண்டு போவதை அந்த மனக்கண்ணிலே கொண்டு வந்ததாக இருந்தது. அதனுடன் இந்த இளையவர்களுடைய பறை நிகழ்ச்சியும் மற்றது பொய் குதிரை ஆட்டம் போன்ற நிகழ்ச்சிகளும் இதுக்கு மேலும் சிறப்பூட்டி இருந்தது. இன்று இந்த காலநிலை ஒரு குளிரான காலநிலையிலும் இங்கு பெருந்திரளான மக்கள் வந்திருந்து இதில் பங்கு கொண்டது மேலும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஸோ ஒரு சிறு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கூறினால் இங்கு இருக்கின்ற ஓல்தம்ஸ்டோ கவுன்சிலர்ஸ்களும் வந்திருக்கின்றார்கள். I would like to welcome the Walthamstow councillors with their support and the council that we are able to celebrate this Tamil Heritage Month consecutively. This is the third time we are celebrating. And this sort of events promote the diversity among our community, and also bring the community together. And these sort of cultural events should continue, and we appreciate the council continuous support, and especially the community police officers and the police officers, and all helping to ensure this event goes very smoothly. And later on this evening they got a cultural event. And so this event should continue, and I congratulate all the organizers and the committee to making this event very successful. And thank you for giving me this opportunity, and all the best for the rest of the year. Thank you. அதனை தொடர்ந்து கரோ கவுன்சிலர் திருமதி சசிகலா சுரேஷ் அவர்கள் இப்போது குறிப்பிடுகிறார். வணக்கம் எல்லோருக்கும். பொங்கலோ பொங்கல் என்று பரம்நந்தா அவர்கள் சொன்னது போல நான் உரத்து சொல்ல மாட்டேன். ஆனால் எப்பவுமே நாங்கள் ஓல்தம் ஃபாரஸ்ட் தமிழ்ச்சங்கம் நடாட்டும் தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் அதை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கோம். சொல்லப்போனால் இங்கு உள்ள அமைப்புகள் எல்லோரும் கவுன்சிலுடன் சேர்ந்து இந்த விழாவை மிகவும் அருமையாக கொண்டாடுவீங்க. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 3 வித்தியாசமான 3 பாட்டு இதாக செய்கிறீங்க. நீங்கள் இந்த கல்ச்சரை மற்ற இனத்தின எல்லாருக்கும் எடுத்து செல்வதில் முதன்மை வகுக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு பழமை வாய்ந்த தமிழ்ச்சங்கம், அதோட நீங்கள் கோயிலுடன் சேர்ந்து எல்லாம் இதுகளை எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. I have to say, thank you to Waltham Forest Council and councillors and everyone, and the Safe and Ever Home team. I can see some members are here. Thank you for joining this event and making this successful. Thank you. இப்போது அதை தொடர்ந்து மத்திய ஓல்தம் ஹர்பல் கவுன்சிலர் திரு கிருஷ்ணா சுரேஷ் அவர்கள் சிறு குறிப்பு. அன்பு தமிழ் உறவுகளே, இன்று இந்த தைப்பொங்கல் தமிழ் மரபு திங்கள் தைப்பொங்கல் நிகழ்வானது ஓல்தம் ஃபாரஸ்ட் நகரிலே மிகவும் பிரம்மாண்டமாக இந்த காலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு
இதற்கு முதலாவது காரணமாக இருப்பது, நான் ஹரோ நகரத்தில் இருந்து வரும் பொழுது இந்த சூரியனையும் என்னோடு அழைத்து வந்திருக்கின்றேன் இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக. அன்பு தமிழ் உறவுகளே, இந்த ஓல்டம் ஃபாரஸ்ட் நகரிலே அகலத்தில் பார்த்தோம். It's great to be here, brothers and sisters, all the diverse community around this morning. On a Sunday morning, we united to celebrate our Tamil Heritage Month, as well as our Thai Pongal celebration at the heart of Waltham Forest. Give it up for the Waltham Forest. Yes, this is the beauty of Waltham Forest, ladies and gentlemen. The way that we in Waltham Forest celebrate this Thai Pongal, we as a organization, there are Tamil seven altogether, and inclusive of our Tamil temples, Christian churches, and Elder Center, Tamil organization itself, Sangam, and together, this is the beauty of your success, I could say, because you unite together, you work together, and you achieve together. Give it up for the whole united organization making a difference. Even though, brothers and sisters, even though we are celebrating in Haro for 15 years the Thai Pongal, but that 15 years is only in an indoor at the council chamber we have been celebrating. But Waltham Forest, you are giving an extra mile by doing the whole celebration, the whole day celebration. You are breaking it down, having this on the outdoor. You know, who else on earth would do the outdoor? Since you started doing this Tamil Heritage Month, once you have, they are officially announced 3 years back. Ever since, you all are united with a diverse community, with a wider community, to show our culture, our talent, our traditional values. As you can see, as we walked in before the Pongal starts, during the Pongal, there are younger generations singing our cultural Thai Pongal song together. This is the beauty that we are not only that giving up for all the parents who have been feeding your children with our Tamil language, our culture, to pass it on to other younger generation. Not only that, it is an opportunity for the wider community. As Param Nanda said, we have got so many officers from the council. Council, without your support, also this wouldn't be possible. Give it up for the Waltham Forest Council. Hey, hey. And also, yes, as we all gather outdoor on the pavement, it is important for our safety. And our safety officer, Metropolitan Police, give it up for the Metropolitan Police. Excellent, excellent. So this is the beauty of our success. We don't differentiate. We unite with the wider community and celebrate as a one culture at the Waltham Forest town hall and around the Waltham Forest. And great to have you all today. And I wish you all have a Thai Pongal. Can we all say it together 3 times? Pongalo, Pongal! Pongalo, Pongal! Pongalo, Pongal! Nandri, Nandri. Thank you so much. Thank you, Sukesh Sarkar. As he said, we have to thank our Waltham Forest Council because they are allowing us to celebrate our culture, this one as a community we have done here. For last 3 years, they have allowed us to celebrate this
Tamil Maraputingal. Now we warmly welcome Mrs. Rosalind Doe to have say some words about this program. She must be, before that, she must be honored by our Botham Puras Tamil Society President, Mrs. Kira Rajanandakumar. Now she can have some words. Thank you so much. It's so wonderful to be here. I just echoed perfectly what you said. The beauty of Waltham Forest is how, as a community, we come together to celebrate our diverse cultures. And I know that when I'm the cabinet member for Culture, Library, Sport and Leisure, and from the very moment that I stepped into the role, the warm welcome and the contact I had from the Tamil community, and that reaching out, that desire to share culture and joining the celebration was so moving. We know that the Tamil community makes such a rich contribution to our society, so it's such an enormous privilege to be here with you all to celebrate. Thank you so much for having me. Thank you for sharing your cultural traditions with me today. It's been just wonderful to celebrate with everyone, and I look forward to the year ahead and continuing that celebration. Thank you so much. Thank you, Councillor Doe. Next, we would like to ask Paul Graham, Chair of Waltham Forest Faith Community Forum, to say a few words about today's event, and he will be honoured by Mr. Kura Chandra. Thank you, Nandri. It's a pleasure to be here this morning. Thank you very much for the invitation. This isn't the first year that I've attended, but what I would say is this year it looks even bigger, it looks even brighter. There are more people here and there are more smiles. There's not really a lot I can say following the speech from our previous distinguished guests, except that it is a pleasure to be here, and I'm thoroughly delighted. I look forward to meeting as many of you as possible, both today and perhaps in my work as chair of the Waltham Forest Faith Community. If there's anything that you feel we might be able to do for you as a community, then please feel free to get in touch. Kuhan is a member of the forum. I know Bhavani is here this morning, she's also a leading member, and yeah, if there's anything you think we can do, please let us know. And once again, it's a pleasure to be here. I think the greeting this morning is Pongalo Pongal. Is that correct? Thank you very much. Thank you. Thank you, Paul. Can we also ask Steve from the Buddhist community to say a few words about today's event? Thank you. Thank you very much indeed. It's, as everybody else has said, this is what Waltham Forest is all about. And it's an absolute pleasure to be with so many people here. Make new friends, meet old friends. Every time you step out the door in Waltham Forest, there's somebody new to meet, another smile to receive and to give. And it's a fantastic opportunity today to really embrace some of the differences that we have, but also what unites us all. So I hope the rest of your day is filled with as much happiness and as many smiles as this has been. Thank you. Thank you. இப்போது எமது கரோ கவுன்சிலர் திருமதி சசிகலா சுரேஷ் அவர்களை எமது கவிதா நவுலேசன் அவர்கள் இப்போது ஸ்ரீநகர் அவர்கள் இப்போது கௌரவிப்பார். அதைத் தொடர்ந்து Okay, they're using some circle machine with sandpaper on it. And that's sandpaper, it's turning white. How long will it take? Mom.
அதனைத் தொடர்ந்து எமது சட்டன் கவுன்சிலர் திரு கரண் அவர்களுக்கு சோமு அவர்கள் பொன்னாடு போட்டி கௌரவிப்பார். எந்த சேனல்? டிவியோ இல்லை சேனல்? என்ன சேனல்? சூரியனுக்கு பொங்கல் இந்த பொங்கல் நாளிலே சூரியனும் கூட அவர்களுக்கு மனமாற நீங்கள் பொங்கலை ஏற்றுக்கொள்கிறார் என்பது தெரிகின்றது. எனவே கனடிய அரசாங்கம் இதை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இங்கும் கிரேட்டர் லண்டன் கவுன்சில் பிரிட்ஜ் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்னும் சில கவுன்சில்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இனி அரச மட்டத்திலும் இதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை முன்னின்று செய்ய வேண்டும் என்று பலரையும் கேட்டுக்கொண்டு இதை இனிய விழாவாக கொண்டாடி மகளிர்கள் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கிய அடையாளமாக இந்த மூன்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயபிரகாஷ் அவர்கள் சிரமம் ஆனந்திருக்கின்றார். அவரை உற்சாகப்படுத்த கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிலம்ப கலையை இங்கே எங்களுக்கு வெளிக்காட்டுவித்த திரு தனேஷ் ஜெயபிரகாஷ், திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு தமிழ் சங்கத்தை சார்ந்த ரூபன் அவர்கள் இப்போது அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.
மகன் திரு தனேஷ் அவர்களை கௌரவிக்க திரு பவன் அண்ணா அவர்களை அழைக்கிறோம். இப்போது ஜெயபிரகாஷ் அண்ணாவை கௌரவிக்க திரு பவன் அண்ணாவை அழைக்கிறோம். Also recognized globally for its artistic and cultural value. அடுத்த இந்த முடித்து பொங்கல்களுடைய அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது உரியடி நிகழ்வு. எனவே அதற்குரிய ஆயத்தங்களை செய்யுமாறு அந்த உரியடி நிகழ்வு இப்போது ஏற்க தயாராகிவிட்டது. ஒவ்வொரு முறையும் இந்த உரிய நிகழ்வு தான் எங்கள் நிகழ்விலே கூத்தாய்ப்பாக விளங்குகின்றது. எனவே அடுத்த நிகழ்வாக உரியடி நடக்கப் போகின்றது. அனைவரையும் அதற்கு
இருந்தது. இந்த நிகழ்வுக்கு மெருகூட்டும் முகமாக எமது கவுன்சிலர்கள் இப்போது இதோ அடிக்க இருக்கிறார், இதோ அடிக்கிறார், பானை நெருங்கி விட்டார், பானையை நெருங்கி விட்டார். இதோ விளையாட்டு சூடு பிடிக்கின்றது. ஒரு கால இடம் கொடுக்க வேண்டும், கால இடைவெளி அதற்கு அடிக்க வேண்டும். போனா தான் தெரியும் உங்களுக்கு. வாங்க. எல்லோரும் கைதட்டி பாராட்டுங்கள். பாய் அடிக்கிறார், கைதட்டுங்கள். ஓ அடி அடி அடித்து விட்டார். அடுத்து எங்களுடைய மெட்ரோபாலிஸ் கம்யூனிட்டி சேர்ந்த ஏக்லகாஜ் அவர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தார். இப்போது எங்களுடைய கரோ கவுன்சிலர் திரு கிருஷ்ணா சுரேஷ் அவர்கள் இப்போது கண்ணை காட்டி விடப்படுகின்றார். எங்க பொங்கலுக்கு வந்த ஞாபகம் இருக்கும். கடந்த வருடமும் கூட இந்த நிகழ்வுக்கு ஆரம்பித்து வைத்து கடைசியிலே இறுதி வரை நின்று கிருஷ்ணா ஓடியாரு. காரணமாக அவர் இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்றார். இதோ உரியடி ஆரம்பமாகிவிட்டது. உரிய நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். உரியடி நிகழ்வுக்கு இப்போதே வரிசை ஆரம்பமாகிவிட்டது. இந்த வரிசையிலே மிகடி விளையாட விரும்புகின்ற அனைவரையும் இங்கே வந்து தரிசனமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது உரிய நிகழ்வுகளை முதலாவது சிறுவன் இப்போது வர இருக்கின்றார்.
நியாலி கட்டி ரெடியா வச்சிருக்கேன் சரி இங்க பின்னாடி வந்து அம்மா அடிக்க அப்பா நியாலி That's it. Give it. என்ன பானியை உடைக்க வேணுமோ அடிச்சு உடைக்க வேணும் உடையது இல்லை பார்த்து வாங்கி வாங்கிக்கிறேன் பார்த்து தான் வாங்கியிருக்கேன் போல ஒதுக்கி Wow!
இதோ இப்போது இந்த உரி பானை அடிபட்டு விட்டது. ஒரு சிறுவனுக்கு எங்கள் பாராட்டுகள். இந்த ஒரு பானை இருக்கின்றது. Okay, நகர்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லக்கூடாது. இப்போது எங்களுடைய உயர் நிகழ்வுக்கு பொறுப்பாக இருந்து எங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கு அந்த உயர் நிகழ்வை சிறப்பாக செய்து தருகின்ற சுப்பிரமணியன் அவர்களை பூரணி அவர்கள் கௌரவிப்பார். செய்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அவருக்கு பொன்னாடை போர்க்கப்படுகின்றது.